வேல்மாறல் பாடல் 7. தூதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதற அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தம் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சிவபெருமானின் அறிவு முகம் விநாயகர், ஆக்ரோச முகம் பைரவர், அமைதி வடிவம் தட்சணாமூர்த்தி, ஆனந்த வடிவம் நடராஜர், கருணை வடிவம் கந்தனாகிய முருகன். அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவன் அறக்கருணையும் தீயவர்களுக்கும் பகைவர்களுக்கும் மரக்கருணையும் செய்பவன். அவன் தன் அடியார்களுக்கும் வரும் மகிழ்ச்சிதான் தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியாக முருகன் எண்ணுவான். அது மட்டுமல்ல, தன் அடியார்களின் பகைவர்களை தன்னுடைய பகைவர்களாகவும் முருகன் எண்ணிக்கொள்வான். அதுதான் திருச்செந்தூரில் நடந்தது. முருகப்பெருமானுக்கும் அரக்கர்களுக்கும் எவ்விதமான தனிப்பட்ட பகையும் இல்லை. ஆனால் முருகப்பெருமானை சரணடைந்தார்கள் தேவர்கள். அவர்களுக்கு கருணை காட்ட முருகன் முடிவு செய்தான். அதனால்தான் அடியார்களின் பகைவர்களை தனது பகைவர்களாக அவன் எண்ணினான். பகை என்றால் மனித பகை மட்டும் பகையல்ல, ஆபத்து உண்டாக்கும் அனைத்தும் பகையே. இன்று அரக்கர்கள் என்ற இனம் இல்லை. ஆனால் பல மனிதரிடம் அந்த குணம் மடியவில்லை. அந்த குணத்துடன் வாழும் மனிதர்கள் இன்னும் வேறு வடிவத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து முருகன் அடியார்கள் அஞ்ச வேண்டியதில்லை. காரணம், தனது அடியார்களின் பகைவர்களை தனது பகைவர்களாக எண்ணுபவன் முருகன். அதனால் தனியாத பகையும் தனியச் செய்வான் என்று தணிகை வேலனை நம்புங்கள். திருத்தணி முருகனுக்கு அரோகரா.